வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அளவைகள் இதில் பயிற்சி 2 4 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 15 மீட்டர் இன்ட்டு 8 மீட்டர் என்ற அளவுள்ள செவ்வக வடிவ நிலத்தின் 4 மூலைகளிலும் அதன் நடுவிலும் 3 மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் பசுக்கள் கட்டப்பட்டுள்ளன எனில் எந்த பசுவாலும் புட்கள் மேயப்படாத பகுதியின் பரப்பளவை காண்க. பாருங்க, ஒரு நிலம் என்ன வடிவத்தில் இருக்கு? செவ்வக வடிவத்தில் இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. இவருடைய நீளம் எவ்வளோன்னா 15 மீட்டர், அகலம் எவ்வளோன்னா 8 மீட்டர் இருக்கு. இவருடைய 4 முனைகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பசு கட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடுவுலையும் ஒரு பசுவை கட்டி வச்சிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த பசு இருக்குல்ல, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று மொத்தம் 4, இங்கே நடுவில் மொத்தம் 5 பசுக்கள் இருக்குது. இந்த 5 பசுக்களும் புல் மேயப்படாத பகுதியோட பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க, இது செவ்வகம். அப்போ இந்த இடத்துல எத்தனை டிகிரி கோணம் உண்டாகும்? 90 டிகிரி கோணம் உண்டாகும். கெட்டியிருக்க கயிறோட நீளம் எவ்வளோன்னா 3 மீட்டர். அப்போ இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்கும்? 3 மீட்டர். இதான் என்னது? இந்த வட்டக்கோண பகுதியோட ஆரம். அதே மாதிரி இங்கே எத்தனை டிகிரி தான்? 90 டிகிரி தான். இங்கே எவ்வளோ இருக்கும்? 3 மீட்டர். அதே மாதிரி இங்கேயும் 90 டிகிரி தான். இங்கே எவ்வளோ இருக்கும்? 3 மீட்டர். இங்கேயும் 90 டிகிரி தான். இங்கே எவ்வளோ இருக்கும்? 3 மீட்டர். அதே மாதிரி பாருங்க, இது நடுவில் ஒரு பசு இருக்கு இல்லையா? இங்கே மையத்திலிருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு எவ்வளோ இருக்கும்? 3 மீட்டர். இப்போ புட்கள் மேயப்படாத பகுதினா இந்த பகுதியோட பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ரொம்ப ஈஸி. கணக்கை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. பாருங்க, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த செவ்வக வடிவ நிலத்தோட பரப்பை கண்டுபிடிச்சி அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும்? இந்த பசுக்கள் புல் மேய்ஞ்சுது இல்லையா? இந்த பகுதி, இந்த பகுதி, இந்த பகுதி, 4 வட்டக்கோண பகுதியின் பரப்பு, அதுக்கு ஒரு வட்டத்தோட பரப்பு, இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டா போதும். நமக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த பசு புட்கள் மேயப்படாத பகுதி பரப்பு நமக்கு கிடைச்சிரும். இப்போ பாருங்க, கணக்கு வாங்க. செவ்வகத்தின் நீளம் எவ்வளவு? 15 மீட்டர். அகலம் எவ்வளவு? 8 மீட்டர். வட்டக்கோண பகுதியில் ஆரம் என்னன்னா அந்த கயிறோட நீளம் தான் ஆரம். ஆரம் எவ்வளவு? 3 மீட்டர். வட்டக்கோணம் எவ்வளவு? எல்லாமே சமமாக எல்லாம் 90 டிகிரி தான். எல்லாமே 3 மீட்டர். ஆரம் 3 மீட்டர் தான். அப்போ வட்டக்கோணம் 90 டிகிரி. இப்போ பாருங்க, எந்த பசுவாலும் புட்கள் மேயப்படாத பகுதியின் பரப்பு, நான் சொன்னது தான் செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் 4 வட்டக்கோண பகுதியின் பரப்பு. மொத்தம் இது எல்லாமே என்ன? செவ்வகத்தோட பரப்பு கிடைச்சிரும். 1 2 3 4 வட்டக்கோண பகுதியை மைனஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நடுவில் என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு பசுவை கட்டியிருக்கோம். இது என்ன? வட்டம். இந்த வட்டத்தோட பரப்பளவையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஈக்குவல் டு, இப்போ பாருங்க, செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா L/B மைனஸ் இந்த 4 அப்படியே வந்துடும். வட்டக்கோண பகுதியோட பரப்புக்கு ஃபார்முலா என்ன? θ/360 இன்ட்டு πr². சரியா? அதுக்கு அடுத்தது மைனஸ் வட்டத்தோட பரப்புக்கு என்ன ஃபார்முலா? πr². அவ்வளோதான். எல்லாத்தையும் பிரதிட்டு சுருக்குன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ஈக்குவல் டு எல் நீளம் எவ்வளவு? 15 பெருக்கல் பி அகலம் எவ்வளவு? 8 மைனஸ் 4 பெருக்கல் θ/3. θ எவ்வளவு? 90 டிகிரி பை 360 பெருக்கல் பைக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க? 3.14 கொடுத்துருக்காங்க. அதனால் பைக்கு பதிலாக 3.14. ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 இல்லையா? ஆரம் பாருங்க 3 தான். அப்போ 3/2. அதுக்கு அடுத்தது மைனஸ், இந்த மைனஸ் பையோட மதிப்பு 3.14 பெருக்கல் ஆரம் எவ்வளவு? 3 தான். அடுக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது. இப்போ பாருங்க, 15ஐயும் 8ஐயும் பெருக்குனா 120 இல்லையா? 15 8 120 மைனஸ் இதை கேன்சல் பண்ணுங்க. இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல். 1 9 9 4 9 36. இந்த 4 கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு? 3.14 பெருக்கல் இந்த இடத்துல பாருங்க 3 ஸ்கொயர் பண்ணா 9 மைனஸ் 3.14 பெருக்கல் 3 ஸ்கொயர் 3 பெருக்கல் 3 9. இதை சுருக்கிட்டா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ஈக்குவல் டு 120 மைனஸ் 9 கொண்டு பெருக்குங்க. என்ன வரும்? 4 9 9 நாங்க 36. 36க்கு 6 மிச்சம் 3. அதுக்கடுத்து 9ஐயும் 1ஐயும் பெருக்குனா 9. இந்த 3 கூட 12. 12க்கு 2 மிச்சம் 1. அதுக்கடுத்து 3 9 27. 1 கூட்டினா 28.
28. புள்ளிக்கு அடுத்து 2 இலக்கம் இருக்கா, அப்போ வலது வந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். மைனஸ் அதே தான் பாருங்கள், 3.1 9 இதே ஆன்சர் தான் வரும். 28.56 ஈக்குவல் டு 120 மைனஸ் பாருங்கள், மைனஸ் 28.26 மைனஸ் 28.26. அப்போ ரெண்டையும் கூட்டி அதே குறியை எழுதணும். கூட்டி இல்லாமல் அந்த இடத்துல கூட்டி காமிக்கிறேன் பாருங்க. 28.26 28.26 கூட்டுங்க, என்ன வரும்? 6 6 12, 12க்கு 2 மிச்சம் 1, 1 2 3, 3 2 5 முடிஞ்சுது. இங்கே 8 2 16, 16க்கு 6 மிச்சம் 1, 2 2 4, 4 1 5. அப்போ 56.52 56.52 ஈக்குவல் டு, இப்போ என்ன செய்யணும்? 120லேருந்து இதை மைனஸ் பண்ணணும். அப்போது 120னா என்ன அர்த்தம்? 120.00 அர்த்தம். எதை மைனஸ் பண்ணணும்? 56.52 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுங்க. இங்கே இருந்தால் நம்ம கடை வாங்கி கொண்டு வரணும். அப்போ தான் என்ன மாறும்? 10 மாறும் இல்லையா? 10 10ல் 2 மைனஸ் பண்ணால் 8. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 9 இருக்கும். 9ல் 5 மைனஸ் பண்ணால் 4 புள்ளி. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 9 இருக்கும். 9ல் 6 மைனஸ் பண்ணால் 3. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஏன்னா இந்த 1 தான் நமக்கு கடை வாங்கி கொண்டு போனோம். அப்போது 1னா 11. 11ல் எதை மைனஸ் பண்ணுறோம்? 5 மைனஸ் பண்ணால் 5 மைனஸ் 6. அப்போது 63.48 மீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது? நமக்கு தேவையான எந்த பசுவாலும் புட்கள் மேயப்படாத பகுதியின் பரப்பளவு எவ்வளவு? 63.48 மீட்டர் ஸ்கொயர். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.